பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியால சதின்னு ஒரு பழக்கம் இருந்தது. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டின புருஷன் இறந்து போயிட்டாருன்னா அவரை எரிக்கும் போது அதே சதையில வலுக்கட்டாயமா பொண்டாட்டியும் போட்டு எரிச்சிருவாங்க. இந்த கொடூரத்தை எல்லாத்தையும் ஒரு காலத்துல நம்மள ஆண்ட வெள்ளைக்காரங்க பார்த்துவிட்டு சதி ஒழிப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை போட்டு அந்த மூட பழக்கத்தை மொத்தமா ஒழிச்சு கட்டினாங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுல. இப்போலாம் கல்யாண உறவுல புகுந்த வீட்டுல பெண்கள் எரிக்கப்படலையான்னு கேட்டா அதுக்கு நோன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா இப்ப வரைக்கும் இந்தியால ஏதோ ஒரு மூலையில கல்யாணமாயி வீட்டுக்கு வந்த பொண்ண அடிச்சோ இல்ல எரிச்சோ கொன்னுகிட்டு தான் இருக்காங்க. புள்ளி விவரப்படி ஒரு நாளைக்கு இந்தியால 20 பெண்கள் கொல்லப்படுறாங்களா? எதனாலன்னு தெரியணுமா? அப்ப இந்த படத்தை கடைசி வரையும் பாருங்க. அதுக்கான விட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரக்ஷா பந்தன் 2022ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான படம். கண்டிப்பா இந்தியனா பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நிச்சயமா இந்த படம் உங்களை பல இடத்துல அள வைக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு நம்ம ஹீரோவை தாங்க காட்டுவாங்க. அவர் ஒரு பிரபலமான சாட் கடையை நடத்திட்டு வராரு. இந்த கடை அவரோட தாத்தா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமா இருக்கு. இந்த சாட் கடை மக்கள் மத்தியில இவ்ளோ பிரபலமாவும் 3 தலைமுறையா வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பொதுவா அந்த ஊரை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் இந்த கடையில வந்து கோல்கப்பா வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்குமா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர் மக்கள் கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த தொழில் காலங்காலமா வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட தாத்தா காலத்திலேயே அவர் ஒரு விளம்பரத்துக்காகவும் வியாபாரத்தை பெருக்கணும்ன்றதுக்காகவும் அவரோட சாட் கடையில இந்த மாதிரி போர்டை போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையா வரிசையா பிறந்திருக்கும் போல. அதனாலதான் இந்த கடைக்கு வெளியில இப்ப கூட வரிசை கட்டி கர்ப்பிணி பெண்கள்லாம் கோல்கப்பா வாங்கி சாப்பிடறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் கடைக்கு பூஜை எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டு கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையும் வரிசையா நிக்க சொல்லுவாரு. அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, இவர் எப்படா பூஜையை போட்டு முடிச்சு நமக்கு கோல்கப்பாவை கொடுப்பாருன்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒருத்தன் கன்ஃபார்மா ஆம்பளை பிள்ளை பிறந்துடும்லன்னு கேக்குறான். யோ, நான் என்ன இந்த 25 ரூபா கோல்கப்பாவுக்கு சர்டிபிகேட் ஆயா கொடுக்க முடியும்? அப்படித்தான் போர்டை போட்டு என்னோட தாத்தா காலத்துல இருந்து இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து ஹீரோவோட வீட்டுல இருந்து அவருக்கு போன் வருது. ஹீரோவோட தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். உடனே மனுஷன் கோல்கப்பா கொடுக்கற வேலையை விட்டுட்டு வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாரு. வீடு கொஞ்சம் நடந்து போற தூரத்துல தான் இருக்கு. போற வழியிலேயே ஸ்வீட்டு மிக்சர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்கிட்டு இருப்பாரு. போற வழியில எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, முன்னாடியே போயிட்டாங்க, ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நம்ம ஹீரோவுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரும் வீட்டுக்குள்ள போவாரு. நம்ம ஹீரோவுக்கு மொத்தம் 4 தங்கச்சிங்க. இப்ப மூத்த தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. 2வது தங்கச்சி கொஞ்சம் இல்ல ரொம்பவே குண்டா இருப்பா. அதுவும் எப்ப பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடும். ஏன் எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்க, உடம்பு குறைக்கிற வழிய பாரு, உனக்கு எப்படி நான் மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு புலம்பிட்டு போவாரு. மேல போனா 3வது தங்கச்சி கொஞ்சம் கருப்பா இருப்பா. அதுலயும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா இவ கருப்பா இருக்கிறதுனால அதிக வரதட்சணை கொடுக்கணுமோன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. வெயில போய் தொலையாத மாடின்னு அவளையும் திட்டிக்கிட்டே போவாரு. அப்புறம் ஒரு வழியா மாடிக்கு போனா அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு கொண்டு வந்த ஸ்வீட்டு பலகாரம் எல்லாத்தையும் அடிக்க வைப்பாங்க. அங்க ஏற்கனவே எக்கச்சக்க பலகாரம் அடிக்கதான் வைக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த மாப்பிள்ளையோட அம்மா, என்னப்பா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இப்படி காக்க வைக்கிறீங்களேன்னு கொஞ்சம் சலிப்பா பேசுவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் இவர்கிட்ட ஜாலியா தான் பேசுறாங்க. அதுலயும் அந்த மாப்பிள்ளையோட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, இவர் கடையை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கவும் கண்டிப்பா அவங்க கடையில கோல்கப்பா வாங்கி சாப்பிட்டா ஆம்பளை பையன் தான் பிறக்குமான்னு கேட்கும். இவரும் கொஞ்சம் கடையை பத்தி பெருமையா அடிச்சு விடுவாரு. ஏன்னா சம்பந்தம் பண்ண போறோம் இல்லையா. அப்புறம் பொண்ணையும் வர சொல்லுவாங்க. இப்பதாங்க மூத்த தங்கச்சி என்டர் ஆகுறா. பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. கூடவே இன்னொருத்தையும் வருவா. அவதான் 4வது தங்கச்சி. ஆனா அவளை பார்த்துட்டு எல்லாரும் உன்னோட தம்பியான்னு கேட்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஏன்னா அவ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டா. எப்பவும் பையன் மாதிரிதான் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பா. அதுதான் அவளுக்கு பிடிக்கும். அவ இப்படி இருக்கிறத நினைச்சு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் கவலையா தான் இருக்கு. அப்புறம் மூத்த தங்கச்சிய எல்லாருக்கும் காஃபி கொடுக்க சொல்லுவாரு. அந்த கேப்ல அந்த மாப்பிள்ளையோட அக்கா புருஷன் ஒருத்தன் இருப்பான். அவன் வேண்டாம் நிறுத்துங்கன்னு கத்துறான். என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த மாப்பிளைக்கு வேற ஒருத்தவங்க அதிக வரதட்சணையோட பொண்ணு குடுக்கறேன்னு சொல்றாங்களாமா. நம்ம ஹீரோ 11 லட்சம் குடுக்கறேன்னு சொன்னாராம். ஆனா அவங்க இதை விட கூட குடுக்கறேன்னு சொல்றாங்களாம். அதனால இந்த சம்பந்தம் வேண்டாம், வாங்க கிளம்புவோன்னு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் சரி நான் 14 தரேன்னு சொல்றாரு. அவன் பதிலுக்கு அவங்க 16 குடுக்கறாங்களான்னு மாறி மாறி பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியாவது அவனோட வாயை அடிச்சு இந்த சம்மதத்தையாவது ஓகே பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த பைய அவங்க ஏற்கனவே எனக்கு 1 லட்சம் ரூபாய் தனியா கமிஷன் கொடுத்திருக்காங்க, அதனால என் மச்சானை எப்படியாவது நான் அந்த பொண்ணுக்கு தான் கட்டி கொடுக்க வைப்பேன்னு இந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ணவே வச்சுட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு அப்செட் தான். கடைசியா அந்த மாப்பிள்ளையோட அப்பா பாருங்க, போகும்போது கூட ஒருவேளை நீங்க 17 லட்சம் கொடுத்தீங்கன்னா
உங்க தங்கச்சியவே என் பையனுக்கு பிக்ஸ் பண்ணி கல்யாணத்தையும் ஓகே பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோ அந்த அளவுக்கு பணம் வேணும்னா நான் பேங்க்க தான் சார் கொள்ளையடிக்கணும், என்கிட்ட அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன்னு எவ்வளவோ கெஞ்சி பாப்பாரு. ஆனா அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்களும் ஒரு பொண்ணுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்துதாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், நடைமுறையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கிளம்பிடுவாங்க. இத நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தம் தான். எப்படிடா 4 தங்கச்சியை கட்டி கொடுக்க போறோம்னு அவர் அந்த மன கஷ்டத்தோட மேல வந்து பார்த்தா மத்த 3 தங்கச்சிங்களும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக சமோசாலாம் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு அதை பிச்சு பீஸாக்கி அடிச்சிட்டு கிடக்குங்க. இத வேற எதிர்த்த வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு அச்சோன்னு வரும். அப்படியே ஒரு மாதிரி வேதனையில கீழவே உட்காந்துருவாரு மனுஷன். மூத்த தங்கச்சி தான் ஓடி வந்து அண்ணனை சமாதானப்படுத்துவா. என்னம்மா இது, இதுங்கெல்லாம் இப்படி இருக்குங்க, இதுங்களை எப்படி நான் கட்டி கொடுக்க போறேன், இப்படி திண்ணி பண்டாரங்களா இருக்கேன்னு அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்பதான் அவரு அங்க இருக்க அவங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பாப்பாரு. அப்போதான் அவருக்கு அவங்க அம்மா சாகும் போது நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. அம்மா மரண படுக்கையில சாகுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த 4 தங்கச்சிங்களையும் நீ கட்டி கொடுக்காம இவங்களை கரையேத்தாம உன் கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கவே கூடாது, இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் கேட்பாங்க நம்ம ஹீரோ கிட்ட. தங்கச்சிங்கெல்லாம் சுத்தி முத்தி உட்காந்து விளையாடிட்டு இருக்குங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா. அப்போ ஜன்னலுக்கு வெளியில இருந்து ஒரு பொண்ணு சத்தியம் பண்ணாத, அந்த ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுக்காதுன்னு ஹீரோ கிட்ட சைகையிலேயே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் அதை பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பேச்ச மீறியும் அம்மாவுக்கு சத்தியத்தை பண்ணி கொடுத்துறாரு, தங்கச்சிங்களை கரையேத்தாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. இதை கேட்டு ஜன்னலுக்கு வெளியில நின்ற பொண்ணு தலையிலேயே அடிச்சுப்பா. இப்போ பிரசன்ட்ல கூட அவ தலையில தான் அடிச்சுக்கிட்டு வரா நம்ம ஹீரோவோட வீட்டை நோக்கி. அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினும், கூடவே அவங்க அப்பாவும் வருவாரு. அவர் வரும்போதே ஹீரோ கிட்ட சண்டை போடணும்னு ரொம்ப வெறியா வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க அப்பா கிட்ட, ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. அவர் இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு காரணம், சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த சத்தியத்தை முழுசா நிறைவேற்றிட்டு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பேன்றதுல ஹீரோ ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தாங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு எரிச்சலை கொடுக்குது. ஏன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு போல. அதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்போ இந்த 4 பொண்ணுங்களையும் நம்ம ஹீரோ கட்டி கொடுத்து எப்ப தான் பொண்ணை கட்டிக்கிறதுன்னு அவருக்கு ஹீரோ மேல ரொம்ப கடுப்பு. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சிங்களை கட்டி கொடுத்தா இப்ப என்ன குறைஞ்சு போயிடும், அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை இப்ப காப்பாத்தியே ஆகணுமான்னு ரொம்ப கோபத்தோட நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஹீரோயினும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே கத்தாதீங்கப்பா சண்டை போடாதீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ சமோசாக்காக அடிச்சுட்டு கடந்துச்சுங்கள தங்கச்சிங்க 3, அதுங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் கீழ இருந்து ஹீரோயினோட அப்பா கத்துற சத்தம் கேட்கும். உடனே பயத்துல இத பாருங்க நான் வெளியில போயிட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்பக்கமா பைப்பு வழியா இறங்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் இன்னொரு தங்கச்சி போய் எங்க அண்ணன் வீட்டுல இல்லன்னு வாயால சொல்லுவோம், ஆனா பின்னாடி வழியா போயிட்டு இருக்காருன்னு கையால சைகை காட்டும். பின் வழியா நம்ம ஹீரோ இறங்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்து கையும் களவுமா புடிச்சிடுறாரு. ஏன்டா உனக்கு அசிங்கமா இல்லையான்னு ரொம்ப திட்டுவாரு. ஹீரோவும் எல்லா திட்டையும் கேட்டுக்கிட்டு அமைதியா தான் இருக்காரு. எப்படா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்களாம்ல, உன் மூத்த தங்கச்சிக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சியா இல்லையான்னு கத்துறாரு. ஹீரோவும் அவங்க அதிகமான வரதட்சணை கேட்டாங்க, என்னால கொடுக்க முடியல, அதனால இந்த வரனும் செட் ஆகாம போச்சுன்னு சொல்லுவாரு. இதை கேட்டதும் மனுஷனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிரும். இத பாரு உனக்கு 8 மாசம் தான் டைம், அதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிருவேன், என் பொண்ணுக்கு வேற கல்யாணத்தை ரிட்டையர் ஆறதுக்குள்ள முடிச்சாகணும், நீ சரிப்பட்டு வரமாட்ட போல, நான் வேற ஒரு பையனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்ன உங்க அப்பா இப்படி பேசுறாரு, நீ சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு கேட்டா அவளும் சேர்ந்து சண்டைக்கு வருவா நம்ம ஹீரோ கிட்ட. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு என்ன விட உன் தங்கச்சிங்க தானே முக்கியம், அதனால நீ உன் தங்கச்சிங்களை கட்டி கொடுத்துட்டு சன்னியாசியாவே தெரிஞ்சுக்கப்பா, நான் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கோபத்துல. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப பெரிய தங்கச்சியும் அண்ணன் கிட்ட போய் ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருப்பா. ஏன் கல்யாணத்தை நடத்தவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதுல மத்த 3 பேருக்கும் எப்படின்னா வரதட்சணை எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, எங்க 4 பேராலையும் உங்க வாழ்க்கை வேற கெட்டு போகுதுன்னு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருப்பா அந்த பொண்ணு. நம்ம ஹீரோவும் இதையெல்லாம் கேட்டுட்டு யார் மேலயும் எந்த தப்பும் இல்லமா, நான் தான் என்னோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணி ஆகணும், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவரும் சொல்லுவாரு. அப்புறம் மத்த தங்கச்சிங்க எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பாட்டெல்லாம் பாடி கேலி பண்ணிட்டே போவாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவங்கள கேலி பண்ணி பாட்டு பாடுவாரு. அப்புறம் மறுநாள் காலையில யாரோ ஒரு பையன் கிட்ட 2வது தங்கச்சி வீட்டு வாசல நின்று பேசிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு லவ்வர்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் பையன் நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்குமா, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம், அவங்க வீட்டுல போய் பேசலாமான்னு கேட்பாரு தங்கச்சி கிட்ட. ஐயோ அண்ணா, அவன் பழைய பேப்பர் வாங்குறவனா, பேப்பர் இருக்கான்னு கேட்டு வந்தான், போய் கல்யாணம் பேசுறான் தான் பேசு போன்னு அவ எரிஞ்சு விழுந்துட்டு போயிருவா. சேச்சாச்ச பழைய பேப்பரை வாங்குறவனா, பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருந்தான், அதான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு அவரும் தங்கச்சி கிட்ட சமாளிப்பாரு. எப்படியாவது இந்த 4 பொண்ணுங்களையும் சீக்கிரமா கட்டி கொடுக்கணும்ன்றதுல நம்ம ஹீரோ ரொம்ப வெறியா இருக்காரு.
அப்புறம் மத்த 3 தங்கச்சிங்களும் காலேஜுக்கு போகணும், டாக்ஸில தான் போவேன், 500 ரூபாய் கொடுங்கன்னு கேக்குதுங்க. அதெல்லாம் முடியாது, நானே கொண்டு போய் விடுறேன்னு பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மார்க்கெட்குள்ள போகும்போது ஜீப்ல வந்த 4 பசங்க தங்கச்சிங்களை பார்த்து விசில் அடிச்சு கேலி பண்ணிடுவானுங்க. உடனே இவரும் தங்கச்சிங்களை போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு காசையும் கொடுத்து டாக்ஸியை பிடிச்சு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து மனுஷன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வருவாரு அந்த பசங்க கிட்ட. வந்து செருப்ப கலட்டி அடி அடி அடின்னு அடிப்பாரு. அந்த பசங்களை எல்லாம் போட்டு கும்மி எடுத்துவாரு. விட்டா கொன்றுப்பாரு போல. ஆளுங்கெல்லாம் சேர்ந்துதான் விலகி விடுவாங்க. அட என்னப்பா நீ உன் தங்கச்சிங்களை பார்த்து விசில் தானே அடிச்சாங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்பா அந்த பசங்களை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்னு சுத்தி இருக்க எல்லாரும் கேட்பாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். உங்களுக்குலாம் அது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா தங்கச்சி உள்ளவனுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவாரு. அப்புறம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் கிட்ட மைக்க வாங்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுப்பாருங்க. அந்த மார்க்கெட்ல இனிமே 4 வீலர்ஸ் வரக்கூடாது. அப்புறம் எந்த பையனாவது ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணானா அவன் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம ஹீரோ கொடுத்ததும் சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோ சொல்றது சரிதான்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போய் நம்ம ஹீரோ கடையில வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினும் சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க கடைக்கு. ஆனா ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவரும் பதிலுக்கு நேத்து உன் அப்பா அவ்வளவு பேச்சு பேசிட்டாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு கேட்பாரு. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவர் இன்னும் 8 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாரு. அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு எப்படி உன் தங்கச்சிங்க முக்கியமோ அதே போலதான் எங்க அப்பாவுக்கும் நான் முக்கியம்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. இத பார்த்ததும் ஹீரோவுக்கு ஷாக்கு. மாப்பிள்ள கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறானாமா. எவ்வளவு வரதட்சணை கொடுத்தீங்கன்னு கேட்டா பெருசா ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ஏரியால புதுசா ஒரு லேடி தரகர் ஒருத்தங்க வந்திருக்காங்களாமா. அவங்க தான் நிறைய பேருக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சு வைக்கிறாங்களாம். வரதட்சணை கம்மியா, அதே நேரத்துல அவங்களோட கமிஷன் கூட ரொம்ப கம்மியாமா. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கு. அப்ப கடையில வேலை பாக்குற பையன் கூட ஆமா அவங்களே எனக்கு தெரியும், நம்ம கடைக்கு கூட அடிக்கடி போன் பண்ணாங்க. கல்யாணத்துல எல்லாம் இந்த பானிபூரி ஸ்டால் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்படி வந்து சில ஃபங்க்ஷன்ல போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டு போன் பண்ணாங்கன்னே. நாங்க ரொம்ப பிஸி, எங்களால கல்யாணத்துல எல்லாம் வந்து கேட்டரிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு அசால்ட்டா சொல்லுவா. இதை கேட்டது ஹீரோ நொந்து போயிருவாரு. சரி தம்பி அந்த செருப்பு கொஞ்சம் எடுன்னு சொல்லிட்டு அவர் செருப்பாலே அவனை அடி அடி நடிப்பாரு. ஏண்டாடே, நானே பணம் புரட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா பல தடவை கேட்டரிங் பண்ண முடியுமான்னு போன் பண்ணி கேட்டிருக்கு, முடியாதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வீட்டுல வேற ஏற்கனவே 4 தங்கச்சிங்க இருக்கு, அந்த அம்மா ஒரு கல்யாண தரகர் வேற. இப்படி ஒருத்தங்களை சந்திக்காம பண்ணிட்டியடா இத்தனை நாளான்னு சொல்லி அடி அடி நடிப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னு அந்த அம்மாவை போய் பார்த்தே ஆகணும்னு சொன்னதும் அப்புறம் அந்த சந்திரமுகியோட கல்யாணத்துக்கு போய் அந்த அம்மாவை மீட் பண்ணலான்னு 2 பேரும் கிளம்பி போவாங்க. அங்க போனா கல்யாண பொண்ணான சந்திரமுகியை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருப்பா. இந்த பொண்ணுக்கே ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைய அதுவும் கம்மியான வரதட்சணையில இந்த அம்மா முடிச்சு கொடுத்துருச்சான்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் அந்த கல்யாண தரகரை போய் பார்த்தா அந்த அம்மா எப்பவும் கையில ஒரு நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஹீரோவும் போய் வலிய பேசுவாரு. ஆனா அந்த அம்மா காதல கூட வாங்கிக்கல. அவர் பேசுறத கண்டுக்காது, சட்டை பண்ணாது. அவரும் அவரோட பிரச்சனை, 4 தங்கச்சிங்க இருக்காங்க, சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா பல தடவை அந்த அம்மா இவங்க கடைக்கு போன் பண்ணி இவங்க கேட்டரிங் ஆர்டர் பண்ண வர மாட்டேன்னு அந்த வேலை பார்க்குற பையன் சொன்னான் இல்லையா, அந்த கடுப்புல தான் நம்ம ஹீரோவை ரொம்ப அவாய்ட் பண்ணோம். அப்புறம் கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குப்பா, அங்க வந்து கேட்டரிங் பண்ண முடியுமான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் உடனே ஓகேன்னு சொல்லிடுவாருங்க. ஆனா தங்கச்சிங்க கல்யாணத்தை பத்தி அந்த அம்மா உறுதியா எதுவும் சொல்லல. அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு வர சொல்லுது. உடனே மறுநாள் அந்த கல்யாணத்துல போய் நம்ம ஹீரோவும் பானிபூரி ஸ்டால் எல்லாம் போட்டு வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவரோட தங்கச்சிங்களும் அழகா ரெடியாகி அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. சரி அந்த கல்யாண தரகர்கிட்ட தங்கச்சிங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை. கல்யாண மாப்பிளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க காரை சீதனமா குடுக்கறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க போல. அந்த கார்ல தான் கல்யாணத்தை முடிச்சு பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு போறதா வேற இருந்திருப்பாங்க போல. ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்கு நேஷனல் ஹாலிடேவா, அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க காரை புக் பண்ணி இந்த ஷோரூமுக்கு லீவு விட்டுட்டாங்களாம். சோ இவங்களால காரை குறிப்பிட்ட நேரத்துக்கு டெலிவரி எடுத்து கொண்டு வர முடியல கல்யாணத்துக்கு. மறுநாள் காரை கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஆனா உடனே கார் வந்தாகணும், இல்லைன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரே சண்டை. இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணது அந்த கல்யாண தரகர் தானே. அந்த அம்மாவும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவோ பேசி பாப்பாங்க. அவங்க கேட்காததுனால என்னையா நீங்க ரொம்ப பேராசை பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்களேன்னா அந்த அம்மா ஒரு வார்த்தையை விட்டுருது. இதுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. ஒண்ணு கார் வரணும், இல்லைன்னா இந்த கல்யாண தரகர் அம்மா எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அந்த கார் ஷோரூமோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வரிசையா 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்ததான். ஆண் வாரிசு இல்லையா. நம்ம ஹீரோவோட கையால வந்து அவர் பொண்டாட்டி கோல்கப்பா வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆண் வாரிசு வந்துதான். அவர் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் போல. அதனால எப்படியாவது போய் காரை வாங்கிட்டு வந்துருவோன்னு கடையில வேலை பார்க்குற பையனை கூட்டிக்கிட்டு வேகமா ஷோரூமுக்கும் போவாருங்க. இவங்க போனதுமே அந்த ஷோரூம் ஓனர் கூட ஹாலிடேவா இருந்தா என்ன நைட்டா இருந்தா என்னன்னு காரை டெலிவரி எடுத்து கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கல்யாணம் வேண்டான்ட்டு வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களோ தயவு செஞ்சு மன்னிப்பு
கேட்டுருங்கன்னு அந்த தரகர் அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவும் இவங்க போனா போயிட்டு போறாங்க, உங்க பொண்ணுக்கு நான் வேற ஒரு மாப்பிளையை தேடி தரேன்னு சொல்லுது ரொம்ப கூலா. கடைசி வரையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தான் அவங்க உறுதியா இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம மூத்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ ரொம்ப இன்னசென்ட் போல ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. ஏதோ தனக்கே கல்யாணம் நின்னு போன மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெளியில போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ காரோட வந்துருவாருங்க. காரை பார்த்ததும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். ஆடி பாடி எல்லாரும் கொண்டாடி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அந்த கல்யாண தரகரம்மாவோட பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ தீர்த்து வச்சதுனால இப்பதான் முதல் தடவை அந்த அம்மா நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்குது. ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ நல்ல காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களை போய் மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் விட்டுருவனா மேடம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. இவர் பண்ண இந்த நல்ல காரியத்தினால அந்த தரகர் அம்மாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. மறுநாளே அந்த அம்மாவோட ஆபீஸுக்கு தங்கச்சிங்க 4 பேத்தையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிட்டு போவாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா இந்த குண்டா இருக்க தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ நாய்க்குட்டியோட சாப்பாட்டை குறிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த அம்மாவோ, ஏமா அது நாய் திங்கிறதுமா கூடுன்னு புடுங்கி வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு தங்கச்சியை கட்டி கொடுக்கவே வரதட்சணை இந்த அம்மா கமிஷன் மொத்தம் 20 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ஷாக்கு. எனக்கு 4 தங்கச்சிங்க இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க கூடாதான்னு அவர் கேட்பாரு. ஏப்பா உன்னோட மூத்த தங்கச்சி தான்ப்பா கொஞ்சம் லட்சணமா நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் குடும்ப பாங்கா இருக்கு. மத்த 3 தங்கச்சிங்களை பாரு, ஒரு பொண்ணு என்னன்னா ஆம்பளை பையமானி ட்ரெஸ் பண்ணிருக்கு, இன்னொரு பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கு, அடுத்தது ரொம்ப கருப்பா இருக்கு. இப்படி வெரைட்டியா இருந்தா வரதட்சணை கூட தான்ப்பா கேட்பாங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்காக மூத்த தங்கச்சிக்கு மட்டும் 18 லட்சம் ரூபாய் வரதட்சணையும் கமிஷனும் சேர்த்து பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் மத்த 3 பேரையும் பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னம்மா நீ இங்க இருக்க, உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு இன்னும் 2-3 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்கம்மா, நான் தான் அந்த பையனை கூட பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஹீரோ கூட அதை நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றாரு. அட போப்பா, நீ அவங்க அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா, கமிஷன்லாம் என்கிட்ட முன்னாடி கொடுத்துட்டு போயிட்டாரு, நீ போய் மாப்பிள்ளை வீட்டை பாக்குறதுக்கு ரெடி ஆகுமான்னு ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க. தங்கச்சிங்க எல்லாம் ஹீரோயினை கேலி பண்ணி சிரிச்சிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோ ரொம்பவே நொந்து போயிருவாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தா மூத்த தங்கச்சியை கட்டி கொடுக்க 18 லட்சம் ஆகும் இல்லையா, ஆனா அவர்கிட்ட 15 லட்சம் தான் இருக்கா. இன்னும் 3 லட்சத்தை எப்படியாவது தேத்தணும், அதுக்கு வீட்டுல இருக்க பழைய பொருள் எல்லாம் விற்கலாமான்னு அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் கடையில வேலை பார்க்குற பையன் இருக்கான்ல, அவன் உள்ள இருந்து ஒரு கல்யாண ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான், இதை வேணா விற்கலாமான்னு கேட்கறான். அதை பார்த்தது ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். ஏன்னா அது ஹீரோயின் கல்யாணத்துக்காக அவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடியே தச்சு வச்சிருக்காங்களாம். அதையெல்லாம் விற்க கூடாதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம மூத்த தங்கச்சி மட்டும்தான் கொஞ்சம் கல்யாண விஷயத்துல சீரியஸா இருப்பா, மத்த 3 தங்கச்சிங்களும் விளையாட்டுத்தனமா தான் இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப டென்ஷன் ஆகி, இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடந்தாலும் நடக்கும், ஆனா உன்னோட இந்த தங்கச்சிங்களுக்கு கல்யாணமே நடக்காது, உனக்கு புரியுதா இல்லையா, கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல உன் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு ஆசைப்படணும், மூத்ததை கூட விடு, இந்த 3ஐயும் பாரு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போடதான் லாய்க்கு, இவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல, உனக்கு புரியுதா இல்லையா, நீதான் உன் அம்மாவுக்கு சத்தியத்தை பண்ணிட்டு என்ன வேற அலைய வைக்கிற, உனக்காக வேற நான் சின்ன வயசுல இருந்து காத்து கிடக்குறேன்னு ரொம்ப அழாத குறையா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் குண்டா இருக்க தங்கச்சி கிட்ட போய், இதை பாரு நீ இனிமே டயட்ல இருக்கணும், உடம்பு குறைக்கணும்னு சொல்றாரு. கருப்பா இருக்க தங்கச்சி கிட்ட போய் ஏதாவது கிரீமை போட்டு கலராக பாருன்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க 2 பேரும் அதை கேட்க மாட்டாங்க. குண்டா இருக்க தங்கச்சி எனக்கு என் உடம்பு பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாங்க. கருப்பா இருக்க தங்கச்சி கூட எனக்கு நான் கருப்பா இருக்கிறதா பிடிச்சிருக்கு, எனக்கு நான் அழகா இருக்கேன்பா, மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றா. 2 பேருமே ரொம்ப கரெக்டா தான் பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஹீரோவுக்கு புரியலையே, மாறி மாறி எல்லாரையும் கண்டிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயினையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவங்க கோச்சுக்கிட்டு எங்க அப்பா பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன்ட்டு போயிருவாங்க. இத பார்த்து எல்லாரும் சிரிக்க, மூத்த தங்கச்சி தான் எல்லாத்தையும் அதட்டி, அண்ணே நம்மளால ரொம்ப கஷ்டப்படுறான், நாம தான் அவனோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் மறுநாள் தங்கச்சிங்க எல்லாரும் அந்த வேலையில இறங்கிடுவாங்க. அது என்னன்னா ஹீரோயினை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஹீரோயினை மேக்கப் பண்ணி மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க ரொம்ப பவ்யமா. எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுல நம்ம தங்கச்சிங்க 4 நின்னுக்கிட்டு அண்ணி அண்ணின்னு கத்தும் ஹீரோயினை பார்த்து. இதை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மிரண்டு போக அவங்க அப்பாவும் எவ்வளவோ சமாளிப்பாரு. அப்புறம் எங்க அண்ணனும் அந்த பொண்ணு லவ் பண்ணுது, இதை அவங்க அப்பா பிரிக்க பாக்குறாருன்னு கத்த கிளம்பிருங்க அதுங்கனாலும் அவரும் இல்ல இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாரு. சைடு கேப்ல மூத்த தங்கச்சி எவ்வளவு அப்ராணியா இருந்தா, இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை கிளின்னு கிளிப்பா இந்த இடத்துல. யோ நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா, நரகத்துக்கு தான் போவ, சின்ன வயசுல இருந்து காதலிக்கிற 2 பேரும் பிரிக்க நினைக்கிறியேன்னு திட்டுன்னு திட்டி எடுத்துருவா. அவரும் பதிலுக்கு எவ்வளவோ சண்டை போடுவாரு. நடந்த இந்த சண்டையில எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாயிரு. இருங்க உங்க 4 பேரும் என்ன பண்றேன்னு அவரு வேகமா சண்டை போட வருவாரு. அதுக்குள்ள நம்ம தங்கச்சிங்க 4 பேரும் அங்க இருந்து எஸ் ஆயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கல்யாணத்துல கேட்டரிங் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போய் நடந்தத முழுசா சொல்ல மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நாங்க விரட்டிட்டோம் தான் சொல்றாங்க. அப்புறம் அண்ணன் கிட்ட நல்லபடியா பேசி, நீ எதுக்கும் கவலைப்படாதனே, நாங்க 3 பேரும் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட
கூட உனக்காக நான் உடம்ப குறைக்கிறேன்னு மூணாவது தங்கச்சி சொல்லுவா. உனக்காக நான் எப்படியாவது கலராக பாக்குறேன்னு ரெண்டாவது தங்கச்சி சொல்றா. கடைசி தங்கச்சியும் நானும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்க பாக்குறேன்னு சொல்லுவா. மூத்த தங்கச்சியும் 3 பேரும் ஏன் பொறுப்புன்னு நான் இவங்க 3 பேத்தையும் மாத்தி காட்டுறேன்னு சொல்றா. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அப்புறம் கடையில வேலை பாக்குற அந்த பையன் இருப்பான் அசிஸ்டன்ட், அவனும் ஏதோ பஜனை பாட்டு பாடணும், அங்கெல்லாம் பானிபூரி ஸ்டால் போடணும்னு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லுவான். இதுல நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் அவர் ஒரு பக்கம் நிறைய கல்யாணத்துல கேட்டரிங் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் பாத்துட்டு இருப்பாரு, பஜனை பாடுவாரு, நிறைய விஷயம் பண்ணுவாருங்க தங்கச்சிங்களுக்காக. இன்னொரு பக்கம் தங்கச்சிங்க கூட அவருக்காக நிறைய எஃபர்ட் எல்லாம் போடுவாங்க. உடம்ப குறைக்கிறது, டயட் இருக்கிறது, கலர் ஆறதுக்கு ட்ரை பண்றதுன்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி தங்கச்சி கூட புடவையெல்லாம் கட்டி பாப்பா. அந்த அளவுக்கு அவரோட தங்கச்சிங்க எல்லாம் மாறிட்டாங்க அவருக்காக. நம்ம ஹீரோ கூட அவர் கடையில விக்கிற கோல்கப்பாவோட விலையெல்லாம் டபுள் மடங்கு ஆக்கிட்டாரு தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காக. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடையில அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா அந்த மார்க்கெட்ல ஒரே கூட்டம். யாரோ ஒரு அம்மா மைக்க புடிச்சு கத்தி கத்தி பேசிட்டு இருப்பாங்க. வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் மிகப்பெரிய தப்பு, தயவு செஞ்சு அந்த தப்ப இங்க உள்ள யாருமே பண்ணாதீங்கன்னு கூட்டம் கூட்டி அந்த அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட தூக்கத்தை கலைச்சிருச்சு. அதனால அவரு வேகமா எந்திரிப்பாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சத்தமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாரு. அவங்களும் 2 பொண்ணுங்கன்னு சொன்னதும் அதானே பார்த்தேன், 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க, ஒருவேளை உங்களுக்கும் 2 ஆண் பிள்ளைங்க இருந்தா இப்படி பேச மாட்டீங்க, ஒருவேளை ஆண் பிள்ளைங்க இருந்த யாராவது இப்படி பேசினா நாங்க ஏத்துக்கிறோம். இத பாருங்க, காலங்காலமா இந்த இடத்துல தங்கச்சிங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எக்கச்சக்கமா சீதனம் கொடுத்துதான் கட்டி கொடுக்கறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கடைசி வரைக்கும் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இங்க உள்ள ஆண்கள்லாம் எக்கச்சக்கமா உழைக்கிறாங்களாமா. ஒருவேளை அது இல்லாம போச்சுன்னா எல்லாரோட உழைப்பும் ரொம்ப குறைஞ்சு போயிடுமா. நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு நாம கொடுக்கறோம், இதுல என்னமா தப்பு இருக்கு, இதுல நம்ம சந்தோஷம் தான் படணும்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த கல்யாண தரகரமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து போன் வந்துரும். இங்க பேசிட்டு இருக்க இந்த சமூக ஆர்வலர் இருக்காங்கல்ல, அவங்க அவருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அங்க போனா அந்த அம்மா ஒரு குட் நியூஸ சொல்லுவாங்கங்க. நம்ம மூத்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சாமா. 27ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கப்பா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேக வேகமா சந்தோஷத்துல ஓடி வருவாரு வீட்டுக்கு. வந்ததும் தங்கச்சி கிட்ட தான் உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போதுமான்னு சொல்லுவாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மத்தவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா என்னதான் அவளுக்கு சந்தோஷமா இருந்தா கூட அண்ணன் வரதட்சணைக்கு என்ன பண்ணுமோன்னு அவ ஒரு மாதிரி அண்ணனையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் தங்கச்சியோட கல்யாண சடங்கெல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாருமே அந்த கல்யாணத்தை ஆடி பாடி கொண்டாடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ஜாலியா ஆடி பாடுறத ஹீரோயினோட அப்பா கூட உத்து உத்து பாத்துட்டு இருப்பாரு. ஒவ்வொரு சடங்கா நடக்கும். கரெக்டா கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வந்துரும். தங்கச்சிக்காக அவர் நிறைய சீதனம் வாங்கி வச்சிருப்பாரு. அதெல்லாத்தையும் ஒரு பிரமிப்போடையும் ஒரு விதமான வருத்தத்தோடையும் அவ பாத்துக்கிட்டே இருப்பா. அவளோட கவலையெல்லாம் அண்ணன் இதை வாங்குறதுக்கு என்ன பாடுபட்டுச்சோன்னு அதே நினைப்பாதான் இருக்கு. தங்கச்சிய கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் நடக்க போகுது. அப்ப பார்த்தா திடீர்னு தங்கச்சி வலிக்கு விழுந்துருவா. பெருசா அடி ஒண்ணும் பட்டிருக்காது. ஆனாலும் தங்கச்சிய மேல இருந்து மணவர வரைக்கும் அண்ணன் தூக்கிட்டே வருவாரு. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மணவரையில நடக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். பொதுவா எல்லா பொண்ணுங்களும் ஆசையோட மாப்பிள்ளைய தான் பாப்பாங்க இந்த டைம்ல. ஆனா நம்ம மூத்த தங்கச்சி அண்ணனையே தான் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அண்ணனை பிரிய போறமே, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு அவரையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லா சடங்கும் நல்லபடியா முடிஞ்சிரும். கல்யாணமும் ரொம்ப கோலாகலமா முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு தங்கச்சி மாப்பிள்ளை கூட மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். அவரை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் ரொம்ப கண்ணீரோட போவாங்க. அவளும் வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுனால ரொம்ப அழுவா. அக்கா அழறத பார்த்துட்டு மத்த 3 தங்கச்சிங்களும் சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப அழுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழகா கார்ல ஏத்தி வழி அனுப்பி வச்சிருவாங்க. எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சதுல ஒரு சந்தோஷம் இருந்தா கூட அவ வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுல எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினோட அப்பா சும்மா இருக்க மாட்டாம நிறைய பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவாருங்க. என் பொண்ணுக்கு கூடி சீக்கிரமே வேற ஒரு பையனோட கல்யாணம் நடத்த போறேன், இந்த பத்திரிக்கையில ஒரு பத்திரிக்கையை சூஸ் பண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிக்கிறாரு. இத பார்த்துட்டு ஹீரோயின்லாம் ரொம்ப கோவத்துல கத்துவாங்க. அப்பா ஏன்பா அப்படி பண்றீங்கன்னு. அட இருக்கட்டும்மா, அவன் பத்திரிக்கையை மட்டுமாவது செலக்ட் பண்ணட்டுமேன்னு சொல்றாரு அவங்க அப்பா. சுத்தி இருக்க எல்லாருமே இப்பதான் ஒரு தங்கச்சியவே கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கோம், அதுக்குள்ள ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, நீங்க ரிட்டையர் ஆறதுக்கு தான் இன்னும் 5 மாசம் இருக்கே, அதுக்குள்ள மத்த தங்கச்சிங்களையும் கட்டி கொடுத்துட்டு உங்க பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் கூட நல்லபடியா கல்யாணம் நடத்திடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல அவருக்கு நம்பிக்கை இல்ல. அவரு ரொம்ப கோவத்துல நம்ம ஹீரோவை பார்த்து கத்துவாரு. அப்பதாங்க அவரு ஒரு பெரிய உண்மையே சொல்லுவாரு அந்த இடத்துல. நம்ம ஹீரோ அந்த 4 பொண்ணுங்களோட கூட பிறந்த அண்ணனே கிடையாதாமா. என்னமோ கூட பிறந்தமான்னு இந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கான். அம்மாவுக்கு சத்தியம் பண்ணேன் சொல்றானே, அந்த அம்மா
என்ன இவனை பெத்த அம்மாவா? அந்த கடையில போட்டோ மாட்டி வச்சிருக்கானே அவர் என்ன இவனோட உண்மையான அப்பாவா? எங்கேயோ ரோட்ல கடந்தவனை கூட்டிட்டு வந்து வளர்த்தாங்க, அதுக்காக ஏன் இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப கத்துவாரு ஹீரோவை பார்த்து. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோவும் ரொம்ப நொந்து போய் அழுதுட்டு இருப்பாரு. மத்த 3 தங்கச்சிங்களும் கொலை வெறியில அவரை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் எவ்வளவோ சொல்றாங்க, அப்பா பேசாதீங்கப்பா, விடுங்கப்பா விடுங்கப்பான்னு அவர் கேட்கிற மாதிரி இல்ல. என்கிட்ட காசு இருக்கு, என்னால வரதட்சணை கொடுக்க முடியும், இப்பவே கூட என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியும், அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவனுக்காக காத்திருக்கணும்னு ரொம்ப பேசிடுவாரு. இவர் பேசுறத தாங்க முடியாம தங்கச்சிங்க 3 பேரும் போய் அவர் அடி நடிப்பாங்க. ஹீரோயினும் ரொம்ப அழுவாங்க. ஹீரோவும் பழசையெல்லாம் நினைச்சு பாப்பாரு. அவர் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவருக்குன்னு யாருமே இல்ல, பணத்தை எடுக்க கூட ஆள் இல்ல. அந்த நேரத்துலதான் இந்த பொண்ணுங்களோட அம்மாவும் அந்த மூத்த தங்கச்சியும் வந்து பாத்திருப்பாங்க. கொற்ற மலையில என்னடா பண்றதுன்னு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது மூத்த தங்கச்சி தான் வந்து கண்ணீரை தொடச்சு விட்டு நான் இருக்கேன்னு துணையா இருந்திருப்பா. அதுல இருந்துதான் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அண்ணனா அப்பாவா ஒரு ஃப்ரெண்டா அவர் இருந்திருக்காரு. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பியும் போயிடுவாரு கண்ணீரோட. மறுநாள் காலையில வரைக்கும் நம்ம ஹீரோ அழுதுட்டே தாங்க இருப்பாரு. இதையெல்லாம் நினைச்சு தங்கச்சிங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்துவாங்க. ஏன்னா அவருக்கு நம்ம பாசத்தை பத்தி எல்லாம் என்னன்னே தெரியும். அழாதன்னு ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க. கடையில வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் கூட 5-6 மாசத்துல சீக்கிரமா மத்த 3 தங்கச்சிக்கும் கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆள் பொண்ணை கட்டணும்னே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு ஹீரோவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அந்த கல்யாண தரகர் அம்மா கிட்ட நம்ம ஹீரோ போய் மத்த தங்கச்சிங்களுக்கு மாப்பிள பாத்துட்டீங்களான்னு கேட்பாரு. அந்த அம்மாவும் 2 ரெட்டை பசங்க, அவங்களோட பயோடேட்டாவெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அந்த பசங்க 2 பேத்துக்கும் பேச்சு சரியா வராதாம கொஞ்சம் திக்கு பேசுற பசங்க, அதனால வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. பதிலுக்கு அந்த தரகர் அம்மாவும் நல்ல பணக்கார இடம், ரெட்டை பசங்க வேற, அக்கா தங்கச்சிங்க தான் வேணும்னு கேக்குறாங்க, ஒரே நேரத்துல 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம், உனக்கு செலவும் கம்மியாகும் பாத்துக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. ஆனா ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்புறமா வெளியில வந்து கட்டி கொடுத்த அந்த மூத்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவகிட்டையும் போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாரு. அவ கூட இப்ப பக்காவான குடும்ப பொண்ணா மாறிட்டா, மார்க்கெட்டுக்கு போறது சமைக்கிறதுன்னு வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பா போல அந்த பக்கம். ஆமண்ணே நீ பண்ணது சரிதான், என்ன இருந்தாலும் தங்கச்சிங்களுக்கு நாம நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும்னு அவ ஒரு பக்கம் சொல்றா. அப்புறம் அவகிட்ட பேசிட்டே வரும்போது ஹீரோயின் ரிக்ஷால ஒரு பையன் கூட போயிட்டு இருக்கிறத பாப்பாரு. அதை பார்த்ததும் இவருக்கு பெரிய ஷாக்கு. அதனால பொண்ணு மாதிரி புர்காவை போட்டுக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கும் வருவாருங்க. அங்க அவங்கள பாக்குறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க போல. மாப்பிள்ளை பையன் கூட தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ரிக்ஷால போனது. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கு நாளே குறிக்க போறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல நின்று அந்த நாள் நல்லால இந்த நாள் நல்லால இன்னும் கொஞ்சம் 4-5 மாசம் தள்ளி பாருங்க நல்ல தேதியா இருக்கும்னு சொல்லுவாரு. ஒரு லேடி வாய்ஸ்ல தான் பேசுறாரு. கிட்டத்தட்ட யாருமா நீன்னு கேட்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவர்தான். இந்த பையல இங்க விட்டா குட்டையை குழப்பிடுவான்னுட்டு நீ எதுவும் பேசாதம்மான்னு சொல்லி அவரை நைசா ஹீரோயினோட அப்பா உள்ள கூட்டிட்டு போயிருவாரு. உள்ள போனது நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சுவாரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லைங்க. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசி பார்த்தா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க. இத பாரு, நான் என்ன பபிள் காமா, நீ ஒரு பக்கம் இழுக்கிற, எங்க அப்பா ஒரு பக்கம் இழுக்கிறாரு, என்னால முடியல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சின்ன வயசுல இருந்து காத்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல காத்திருக்கேன். நானும் கும்பிடாத சாமி இல்ல, ஆனாலும் ஏன் பிரேயரை மட்டும் ஏன் கடவுள் கேட்கவே மாட்டாரு? எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னால இதுக்கு மேல போராட முடியல, ஏன்னா ஆளை விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவருக்கும் இதெல்லாம் கேட்கும் போது வருத்தமா தான் இருக்கு. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு மேல இவர் சொல்றதெல்லாம் அவங்க கேட்க தயாரா இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அப்பா கிட்டத்தட்ட தேதியை பிக்ஸ் பண்ண போயிட்டாரு. ஆனா இவங்க வேகமா போய் அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 5-6 மாசம் கழிச்சு ஒரு தேதியை முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு அந்த மாப்பிள்ளக்காரன் கூட ஏன் உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா, அவங்களுக்கு பிரஷர் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறான். இதுல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். பொண்ணு பார்க்க வந்தா சமோசாவை சாப்பிட்டுட்டு சும்மாரியான்னு சொல்லி திட்டுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா, அதனால மூத்த தங்கச்சிக்கு மறுபடியும் போனை போட்டு என்னதான் அந்த பசங்க கொஞ்சம் திக்கி பேசுற பசங்களா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, நாம அதுக்காக அவங்கள ஒதுக்க கூடாது, பேசாம அவங்களே பேசி முடிச்சிருவோன்னு சமாளிச்சிட்டு இருக்காரு மூத்த தங்கச்சி கிட்ட. அப்புறம் அந்த பசங்களும் மத்த 2 தங்கச்சிங்களும் பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. இந்த 2 பொண்ணுங்க கூட நல்லா பக்காவா ரெடி ஆகி தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்களை ஒரு வார்த்தை பேச விட மாட்டாரு. எங்க அந்த பசங்க வாயை திறந்து பேசினா தங்கச்சிங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு இவர் தான் நடுவுல ஏடாகுடமா ஏதேதோ பேசுவாரு. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கூட அவங்க போய் தனியா பேசி பாக்கணும்னு சொல்றாங்க. அவங்களும் போவாங்க. ஆனா அங்க கூட அவங்கள ஒரு செகண்ட் கூட நிக்க விட மாட்டாரு. ஏதேதோ சொல்லி உங்க அப்பா கிட்டத்தட்ட இங்க வந்ததுல இருந்து 17 சமோசா சாப்பிட்டாருப்பா, அவருக்கு நெஞ்சு வலிக்குதான், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஏதேதோ சொல்லுவாரு. அந்த பசங்களை அங்க நிக்கவே விட மாட்டாரு. வேகமா மொத்த குடும்பத்தையும்
கார்ல ஏத்தி அனுப்புறதுலே குறியா இருப்பாரு. இதுல மாப்பிள்ளையோட அம்மா வேற புடவை கட்டி இருக்கிறதுனால ஓடி வர சிரமப்படுவாங்களா, ஏமா நீங்க அடுத்த தடவை வரும்போதெல்லாம் சேலை கட்டாம ஜீன்ஸ் போட்டு வாங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இவர் இப்படி நடந்துக்கிறத பார்த்ததும் தங்கச்சிங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு. அதுங்க நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே உள்ள போயிருங்க. ஒரு வழியா எல்லா உண்மையும் மறைச்சு இந்த 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டாருங்க. அதே சந்தோஷத்தோட ஹீரோயினை பார்க்க போவாரு. அந்த மார்க்கெட்ல நின்று கத்தி கத்தி கூப்பிடு வராங்க அப்பாவையும் அம்மாவையும். அடுத்த தங்கச்சிங்களுக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன், இனி நம்ம கல்யாணம் தானே ஹீரோயின் கிட்ட சைகையில எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவங்களுக்கு இன்னும் கோபம் போகல போல, அவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவும் தங்கச்சிங்களும் வீட்டுல இருக்கிறத காட்டுவாங்க. வெளியூர்ல ஒரு கேட்டரிங் ஆர்டர் இருக்கு, அதனால நான் வர 2-3 நாள் ஆகும்னு தங்கச்சிங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் திரும்பி வர அன்னைக்கு ரக்ஷா பந்தனாமா, வீட்டுல நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருங்க, எல்லா ஏற்பாடையும் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போவாரு. ஏற்பாடெல்லாம் தடபுடலா இருக்கணும் வேற சொல்றாரு. தங்கச்சிங்களும் ஏன்னு கேட்டா மூத்த தங்கச்சியை கட்டி கொடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் வருஷத்தோட ரக்ஷா பந்தனாமா, அதனால தங்கச்சி கண்டிப்பா வந்துருவா, ஏற்பாடெல்லாம் நல்ல பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு போவாரு. போக முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல தங்கச்சிங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பாரு. தங்கச்சிங்களும் என்னன்னா பாசத்தை பொழியிறேன்னு கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கூட அசிஸ்டன்ட்டும் போறான் போல. ஆனா இவங்க போறது கேட்டரிங் ஆர்டருக்காக இல்ல, அவங்க போறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பதாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை நமக்கு காட்டுவாங்க. மூத்த தங்கச்சியை கட்டி கொடுத்து அனுப்பியிருப்பாரு இல்லையா, அப்ப அவ போறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பா அண்ணன் கிட்ட, என் கல்யாண செலவுக்கு என்னன்னா பண்ணேன்னு. கடையை அடமானம் வச்சுட்டேமான்னு சொல்லுவாரு அவகிட்ட. எனக்காக கடையை வச்சுட்டு அப்புறம் மத்தவங்களுக்காக என்னன்னா பண்ணுவ, ஏன்னா அப்படி பண்ணேன்னு அவ கேட்டிருப்பா. அதான் என்கிட்ட 2 கிட்னி இருக்குல்ல, உன்னை வித்துட்டா போச்சுன்னு ரொம்ப காமெடியா சொல்லிட்டு இருப்பாரு. அவனும் சிரிச்சுட்டே போயிருப்பா. ஆனா அவர் சொன்னது உண்மைதான். உண்மையிலே இப்போ மத்த 2 தங்கச்சிங்களை கட்டி கொடுக்கறதுக்காக கிட்னியை இங்க விற்கதான் வந்திருக்காரு. எவ்வளவு கொடுமையான விஷயம்ல. அந்த கொடுமை தான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு நடக்குது. கிட்னியை வித்துதான் அவரு தங்கச்சிங்களை கட்டி கொடுக்கறதுக்காக 50 லட்சம் ரூபாய் பணமும் வாங்குறாரு. அந்த ஆபரேஷனுக்காக அவருக்கு மயக்க ஊசி எல்லாம் கூட போட்டாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு பயமா இருக்கும், அண்ணே நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு கேட்பான். அட பாவி, எனக்கு மயக்க ஊசி எல்லாம் போட்டு மயக்க வருதுடா, இப்ப வந்து இதை கேக்குறீன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் தங்கச்சிங்களும் ரக்ஷா பந்தனுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கா வேற வரப்போறாளா, ஸ்வீட்டு பூ பழம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மூத்த தங்கச்சியும் அண்ணனை பார்க்க வரதுக்காக ராக்கி எல்லாம் வாங்கிட்டு இருப்பா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து பேசுவாங்க. ஆனா அவ அண்ணனை நினைச்சு அந்த ராக்கியை பார்த்து அழுதுட்டே இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் தங்கச்சிங்களுக்கும் ஹீரோயினுக்கும் தெரியாம கிட்னியை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா தடபுடலா ஏற்பாடுலாம் நடக்குது. அப்பதான் வீட்டுக்குள்ள வருவாரு. பார்த்தா அவருக்கு ஒரு போன் வருங்க. அதுல யார் பேசினா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவர் முகமே மாறிடும். டக்குன்னு போனை கீழே போட்டுட்டு மனுஷன் ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பாரு. தங்கச்சிங்க கூட என்னன்னு கேட்பாங்க. ஆனா அவர் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப தூரம் ஓடிட்டு இருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே புரியல. இவர் இப்படி ஓடி வந்தது அந்த மூத்த தங்கச்சியோட வீட்டுக்கு தான். அங்க பார்த்தா ஒரே கூட்டம் போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட வந்து, நான் தான் சார் காயத்ரியோட அண்ணன், உங்ககிட்ட இருந்து போன் வந்ததுன்னு அவர் படபடன்னு பேசுவாரு. போலீஸ்காரங்களும் வாப்பான்னு அவரை கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தா அந்த மூத்த தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ இறந்து போயிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டாளாமா. அவ முகமெல்லாம் அப்படியே நீலம் போத்து அந்த இடத்துல பெணமா கிடப்பா. அத பார்த்ததும், இல்ல சார் இது என் தங்கச்சியா இருக்காது, அவ நல்ல கலரா அழகா இருப்பாளே, இந்த பொண்ணுக்கு என்ன முகமெல்லாம் இப்படி நீலம் போத்திருக்கு, ஏன் தங்கச்சியா இருக்க மாட்டான்னு தங்கச்சியை தேடி வீட்டுக்குள்ள எல்லாம் ஓடுவாரு, அழுவாரு. அவரால தங்கச்சி இறந்து போனதை ஏத்துக்கவே முடியல. வெளியில வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு இருப்பாரு. மத்த தங்கச்சிங்க கூட அந்த இடத்துக்கு ஓடி வந்து அக்காவை பார்த்து ரொம்ப அழுவாங்க. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரங்க தான் ஹீரோவோட தங்கச்சி விஷத்தை சாப்பிட்டுட்டு செத்து போனதா சொல்றாங்க. அவங்க மாமனார் மாமியார் புருஷன் எல்லாம் குத்துக்களுமானி நின்னுட்டு இருக்காங்க. இவரும் போய் கேட்பாரு, என்னங்க நடந்துச்சு, என் தங்கச்சி என்னங்க பண்ணா, உங்களெல்லாம் நல்லா தானே பாத்துக்கிட்டா, அப்புறம் ஏன் என் தங்கச்சி இப்படி விட்டுட்டீங்கன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாரு. அப்போதான் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு அம்மா கத்துவாங்க, உன் தங்கச்சி இவங்க எல்லாம் சேர்ந்து கொன்னுட்டாங்கப்பா, அவங்களுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வேணுமா, அத உன் தங்கச்சி சீதளமா கொண்டு வரலையா, ஃப்ரிட்ஜுக்காக அவளை கொன்னுட்டாங்க, அவ வந்த நாள்ல இருந்து ஃப்ரிட்ஜ் கொண்டு வரலன்னு அவளை பாடா படுத்துனாங்கப்பா. நானும் எவ்வளவோ சொன்னேன், உன் அண்ணன் கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிருமான்னு எவ்வளவோ சொன்னேன்ப்பா. ஆனா உன் தங்கச்சி ஏற்கனவே என் அண்ணன் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டாரு, இன்னமும் போய் அவர்கிட்ட என்னால எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டா, எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னுட்டாங்கன்னு ரொம்ப கத்தி அழுதுட்டு இருக்காங்க அவங்க வீட்டு பால்கனில இருந்து. இத கேட்டது நம்ம ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், அவர் இதேமே அந்த இடத்துல நொறுங்கி போயிரும். கடைய அடமான வச்சு எவ்வளவு காசு பரட்டி எப்படி அந்த பொண்ணை கட்டி கொடுத்திருப்பாரு. இத்தனைக்கும் கூட பிறந்த தங்கச்சி கூட இல்ல, மத்த 2 பேரையும் கட்டி கொடுக்க கூட கிட்னிய கூட வித்தவர் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்க மாட்டாராடா. அட பாவிகளா, ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அப்படியே முழுசா ஒரு வீட்டுல தூக்கி கொடுக்கறாங்க. அங்க வந்து அந்த பொண்ணு சமைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீட்டு வேலை எல்லாம் பார்க்கணும், பிள்ளையும் பெத்து கொடுக்கணும், அதையும் வளர்க்கணும், இதுல காசு கொண்டு வரணும், நகை கொண்டு வரணும்,
வீட்டு ஜாமான் எல்லாம் கொண்டு வரணும். எவ்வளவு மோசமான பழக்கம்ல. நம்ம ஹீரோ ஆசாசையா மணவரைக்கு எப்படி தங்கச்சியை தூக்கிட்டு வந்தாரோ இப்ப அதே மாதிரி அவளோட பிணத்தையும் அங்கிருந்து வீட்டுக்கு தூக்கிட்டே போவாரு. அத பார்த்து எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்க. அவர் தங்கச்சியை தூக்கிட்டு வரத பார்த்துட்டு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஹீரோயினோட அப்பா கூட அழுதுகிட்டே ஓடி வருவாரு. ஹீரோயினும் ரொம்ப அழுவாங்க. தங்கச்சியை நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு வளையலெல்லாம் போட்டு கால்ல மருதாணி எல்லாம் வச்சு விட்டு அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ சின்ன வயசுல எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் அவளை அடக்கம் பண்ற அந்த நேரமும் வந்துரும். மொத்த குடும்பமும் கண்ணீரோடையும் வேதனையோடையும் போய் அவளை அடக்கமும் பண்ணிடுவாங்க. ஹீரோவால அந்த வேதனையை தாங்கவே முடியாது. அங்கிருந்து வரும்போது கடையில வேலை பாக்குறவனை கூப்பிட்டு கடையை திறக்க சொல்லுவாரு. இந்த நடுராத்திரில ஏன் இதை பண்ணணும் வேண்டான்னு அவன் சொல்லுவான். கடையை திறன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து அவங்க அப்பா போட்டோ மேல ஒரு எரி, அவங்க தாத்தாவோட நேம் இருக்கும் இல்லையா மேல, அதுல ஒரு கல்லை வீசுவாரு. எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு விலக ஆரம்பிப்பாங்க. இவங்கள எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? என் அப்பன் தாத்தன் எல்லாரும் முட்டாள்டா, நான் அதை விட முட்டாள். காலங்காலமா கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களுக்கு ஆம்பளை பையன் பறக்கணும்னு கோல்கப்பாவை வித்துக்கிட்டு இருந்த பத்தியா எவ்வளவு பெரிய அடி முட்டாளா என் குடும்பம் இருந்திருக்கு. நல்லா பாருங்கப்பா, ஆம்பளை பையன் பறக்கணும்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிருப்பீங்கல்ல. இன்னைக்கு அந்த பசங்களா வளர்ந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு விஷ வச்சு கொன்னுட்டாங்க. புரியுதா இல்லையா? நம்ம வீட்டு பொண்ணு கொன்னுட்டாங்க. இதுக்காக தான் ஆம்பளை பையன் பறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணீங்களான்னு ரொம்ப கத்துவாரு. ஒரு ஃப்ரிட்ஜுக்காக நம்ம வீட்டு பொண்ணு கொன்னுட்டாங்கன்னு ரொம்ப கத்தி அழுவாரு. இந்த கடையில கோல்கப்பா சாப்பிட்டா ஆம்பளை பையன் பறக்கணும் ஒரு போர்டு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதை முதல்ல எடுக்க சொல்லி கடையில வேலை பாக்குறாங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அந்த கூட்டத்துல தான் டவுரி கொடுக்கறது தப்புன்னு ஒரு அம்மா எல்லார் முன்னாடி பேசிருப்பாங்கல்ல, அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் மேடம், ஆனா என்ன பண்றது, என் தங்கச்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நாம கொடுக்கணும், பொண்ணை மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க வாங்குறத நிப்பாட்ட மாட்டாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, அடுத்து புள்ள பிறந்தா செய்யணும், அவன் வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துக்கும் செய்யணும். அவங்க வீட்டுல வேற ஒருத்தருக்கு கல்யாணம் நடந்தா கூட நாம போய் செய்யணும். நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவன் வாங்கிக்கிட்டே இருப்பான். இதனாலதான் இது நடக்க கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் என் தங்கச்சி இப்ப செத்து போயிட்டான்னு ரொம்ப அழுவாரு. எவ்வளவு அழகான பொண்ணை நான் கட்டி கொடுத்தேன், என் தங்கச்சி எப்படி சிரிச்சுட்டே இருப்பா, அவளை இப்படி சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டாங்களேன்னு ரொம்ப வேதனைப்படுவாரு. அப்புறம் மத்த 3 தங்கச்சிங்க கிட்டையும் வந்து என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கற வரதட்சணைக்கு பேசாம உங்களை அந்த காசை செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், என்னால எவ்வளவு முடியுமோ படிக்க வைக்கிறேன், நீங்க நல்லா படிங்க, நல்ல நிலைமைக்கு வாங்க. நீங்க வரதட்சணை கொடுக்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணை கேட்டு வாங்குற அளவுக்கு நீங்க பெரிய இடத்துக்கு போகணும், அதான் இனிமே என்னோட லட்சியம்னு சொல்லிடுவாரு. அவங்களும் அண்ணனோட நிலைமையை பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் அவரை சமாதானப்படுத்தலான்னு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட கூட எனக்காக இனிமே காத்திருக்காத, எனக்கு நிறைய கடமை இருக்கு, உங்க அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. அவங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க. இத பாரு, இந்த ஜென்மத்துல நம்ம சேரக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறாரு போல, அது நம்ம தலையெழுத்துல இல்ல. எனக்காக உன் அப்பா கிட்ட போராடுறத விட்டுட்டு உன் அப்பாவையாவது சந்தோஷப்படுத்து, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. ஆனா இப்போ ரொம்ப உறுதியா சொல்றாரு. அவங்களால இதை தாங்கவே முடியாது, ரொம்ப அழுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா வீட்டுல தங்கச்சிங்கெல்லாம் இறந்து போன அக்காவை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ கடைசி தங்கச்சி தான் புக் எல்லாம் எடுத்துட்டு வருவா. நாம அழுததெல்லாம் போதும், எந்திரிச்சு எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க, அண்ணன் நமக்காக நிறைய பட்டுட்டான், நாம அவனுக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. அப்பாவும் அதை கவனிப்பாரு, ஆனா எதுவுமே பேச மாட்டாரு. அவங்களால ஹீரோ சொன்னதை ஏத்துக்கவே முடியல. அதனால காலங்காத்தால வேக வேகமா போய் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ மூஞ்சில தண்ணிய ஊத்தி எழுப்புவாங்க. நீ வேதனைப்படுறதெல்லாம் சரிதான், ஆனா நடந்ததுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன ஏன் தண்டிக்கிற, தயவு செஞ்சு என்ன தண்டிக்காத, உனக்காக நான் எத்தனை வருஷம் வேணா காத்திருக்கேன், நீ உன் கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டே வாப்பா, ஆனா என்ன வேற ஒருத்தனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத, என்னால அது முடியாதுன்னு ரொம்ப அழுவாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் குடும்பத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், உன் கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு உன் அப்பா ஒரு வேளை இறந்துட்டா நீ சந்தோஷப்படுவியா, இத பாரு, உனக்கு வேற ஒரு காதல் கிடைக்கலாம் வாழ்க்கையில, ஆனா வேற ஒரு அப்பா கிடைக்க மாட்டாரு, அதனால உன் அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கோன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. என்னால உன்னை கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. கடைசியா அவங்களால இதை தாங்கவே முடியாது, ரொம்ப அழுவாங்க. அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க போகும்போது இவரும் கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துல நான் எல்லாருக்கும் கோல்கப்பா கொடுப்பேன்னு கத்தி சொல்லுவாரு மாடியில இருந்து. சொல்லிட்டு பார்த்தா அந்த வேதனையை தாங்க முடியாம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாரு, அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஓடுவாங்க. கொஞ்ச நாளே ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணமும் பிக்ஸ் ஆயிடுதுங்க. அந்த கல்யாணத்துக்கான சடங்கு கூட ஒன்னொன்னா நடக்கும். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா கூட ஹீரோயின் எப்பவுமே ஒரு மாதிரி சோகமா தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோயினோட கல்யாணத்துல சாட் கடை போட்டு எல்லாத்துக்கும் சாட்டு ஸ்வீட்னு சப்ளை பண்ணிக்கிட்டு
இருப்பாரு. என்னதான் பிரியணும்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்துட்டா கூட அந்த பிரிவை ரெண்டு பேராலையும் தாங்க முடியாது. அப்பப்போ அந்த கல்யாண சடங்குல நேருக்கு நேரா பாத்துக்கிற சமயம் வரும்போது ரொம்பவே வருத்தப்படுவாங்க ரெண்டு பேரும். இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறது கூட நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்க அங்கிட்ட இங்கிட்டும் போகும்போதும் வரும்போதும் கவனிக்க தான் செய்யறாங்க. ஆனாலும் அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல பாவம். அவங்களும் முன்னாடி மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப சீரியஸா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முழு மூச்சா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மூணு பேரும். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்க போற அந்த நாளும் வந்துரும். அப்ப கூட அந்த கல்யாணத்துக்கு போகாம நம்ம ஹீரோவோட தங்கச்சிங்க எல்லாம் வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மூணாவது தங்கச்சி தான் மத்த ரெண்டு பேரையும் கம்பல் பண்ணி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவா. நம்ம ஹீரோவும் அங்க போய் சாட்டு கடை போடணும் இல்லையா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அவரோட நிலைமைய பார்த்து தங்கச்சிங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்னு அந்த கடைக்குட்டி தங்கச்சி இருக்கால, அவ கடைசி நேரத்துல போய் சாமி ரூம்ல ரொம்ப உருகி உருகி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தா கூட தங்கச்சிங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்காகவும் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுன்றதுக்காகவும் இப்ப வரைக்கும் தான் குடும்பம் தான் முக்கியம், தங்கச்சிங்க தான் முக்கியம்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவும் தங்கச்சிங்களும் கிளம்பி கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு போவாங்க. கரெக்டா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழகா மனப்பொண்ணா ரெடி ஆகி வருவாங்க. அங்க நம்ம ஹீரோவை பார்த்ததும் அந்த பிரிவை நினைச்சு ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் அப்பாவுக்காக அவருக்கு பிடிச்ச அந்த மாப்பிளைய கல்யாணம் பண்றதுக்காக மணவரையில போய் மணப்பெண்ணா உட்காந்துருவாங்க. ஐயர் ஒரு பக்கம் மந்திர ஓத கல்யாண சடங்கெல்லாம் ரொம்ப ஜோரா நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோயினும் ரொம்ப சோகமா அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு ஹீரோயினோட அப்பா. மெதுவா அவங்க கிட்ட வந்து, இத பாருமா, இதுக்கு முன்னாடி நம்ம பல சடங்கு பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. இப்ப பண்ண போற பத்தியா, அதுதான் கல்யாணத்துல முக்கியமான சடங்கு. இந்த அக்னியை 7 தடவை இந்த மாப்பிளகாரன் கூட சேர்ந்து நீ சுத்தி வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், கல்யாணம் மொத்தமா முடிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், அந்த மாப்பிளையோட சேர்ந்து 7 சுத்து சுத்தாத, கல்யாணத்தை நிப்பாட்டிருன்னு சொல்லுவாரு. இத கேட்டது ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னப்பா இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. ஆமாமா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போய் உங்க அம்மாவை பார்த்தா அவ என்னைய சப்பு சப்புன்னு அறைய மாட்டா. ஏயா இப்படி பிடிக்காத கல்யாணத்தை பொண்ணுக்கு பண்ணி வச்சேன்னு என் சட்டையை பிடிச்சு கேட்டா நான் என்னமா பண்ணுவேன்? அதனாலதான் சொல்றேன், எனக்கே பயமா இருக்கு, இந்த கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிருன்னு சொல்றாரு. அவளுக்கு ஒன்னும் புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கும். இதுக்கு நடுவுல அக்னியை சுத்தலான்னு ஐயர் சொன்னதும் மாப்பிள்ளையோட சேர்ந்து இவளோட ஷால் எல்லாம் அந்த முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா பொண்ணை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இவளும் டவுட்ல சுத்தும் போதே அப்பா கிட்ட வந்து, அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேப்பா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆனா 7 சுத்து மட்டும் சுத்தி முடிச்சிடாத, பாதியிலே ஏதாவது பண்ணி வச்சிருன்னு சொல்றாரு. அவளும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 5 சுத்த சுத்தி முடிச்சிட்டா. மீதி 2 சுத்து தான் இருக்கு, அதையும் சுத்தி முடிச்சிட்டா கல்யாணமே முடிஞ்சிரும். நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணுவாருன்னு அப்பாவும் பொண்ணு பார்த்தா அவர் எதுவுமே பண்றாப்ல தெரியல, குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாரு. பாத்தியா அவன எப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்னு? ஏதாவது பண்றானா? நம்ம தான் ஏதாவது பண்ணணுமா, ஏதாவது பண்ணி நிப்பாட்டுன்னு ஹீரோயினோட அப்பா ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பொறுத்தது போது பொங்கி எழுந்தே ஆகணும்னு முடிவு பண்ணி ஹீரோவோட பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் 2 சுத்து தான் மிச்சம் இருக்கு, ஒழுங்கா வந்து நிப்பாட்டி தொலைன்னு. கல்யாண கூட்டம் மொத்தமும் ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல கல்யாண மாப்பிள்ள வேற ரொம்ப குழம்பி போயிடுவான். ஹீரோயினோட அப்பாவும் சமாளிக்கிறதுக்காக பொண்ணை திட்டுற மாதிரி ஆக்சன் தான் பண்ணுவாரு. அவ என்னன்னு பார்த்தா அவரு ஒண்ணுமில்லமான்ற மாதிரி கண்ணை காட்டுவாரு. இத மாப்பிள்ளக்காரன் பாத்துருவான். இங்க பாருங்க அவர் கண்ணடிச்சாரு, நான் பார்த்தேன்னு அவன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, ஹீரோயினோட அப்பாவுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு செம்ம சண்டை நடக்கும் அந்த இடத்துல. இந்த கேப்ல ஹீரோயின் ஹீரோவை நோக்கி ஓடி வந்துருவாங்க அழுதுகிட்டே. ஒரு வயசான பெரிய மனுஷன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மள சேர்த்து வைக்க எவ்வளவு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறியேன்னு திட்டிட்டு இருப்பாங்க அவரை போட்டு. அன்னைக்கு என்ன சொன்ன, குடும்பத்தை தவிர வேற எதுவும் முக்கியம் இல்ல, குடும்பத்துக்காக என்ன வேணா செய்யலாம், அப்படித்தானே சொன்ன? அப்ப நான் யாரு, நான் உன் குடும்பத்துல ஒரு ஆள் இல்லையான்னு கேட்பாங்க அழுதுகிட்டே. அவருக்கு இதை கேட்கும் போது அழுகையா வரும், ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்கும். ஹீரோயினை பார்த்து, அப்ப கண்டிப்பா நாளையில இருந்து அப்பாவும் பொண்ணு என் கடை முன்னாடி வந்து எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சண்டை போட போறீங்க அதானேன்னு கேட்பாரு. பதிலுக்கு ஹீரோயினும் அழுதுகிட்டே, ஆமா தினமும் வருவோம் நானும் என் அப்பாவும் உன்னை டார்ச்சர் பண்றதுக்காகன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சு ஒரு வழியா சேர்ந்துருவாங்க. இதனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சிட்டேன்னு கத்திக்கிட்டே ஓடி வருவாரு. கூட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வராங்க. அப்படி என்னத்த மனுஷன் பேசி முடிச்சாருன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட 2வது தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை அந்த மாப்பிள்ளக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா. அதனால எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குறாங்க. உனக்கு ஓகேவான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாரு. ஹீரோவும் தங்கச்சி விருப்பம் தான் ஏன் விருப்பம்னு சொல்லிடுவாரு. பதிலுக்கு அந்த பொண்ணும், நான் படிச்சு முடிக்கணும், உன் கூட கொஞ்சம் பேசி பாப்பேன்,
முடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுது. அந்த மாப்பிளகாரன் கூட ஒன்னும் அவசரம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, எந்த ஒரு பிரஷரும் எங்க பக்கம் இருந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். குட்டி தங்கச்சி கூட ஓடி வந்து எங்க வீட்டுல நாங்க வரதட்சணை கொடுக்க மாட்டோம், வரதட்சணை வாங்குவோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேப்பா. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. மறுநாள்ல இருந்து ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினும் தினமும் நம்ம ஹீரோவோட கடைக்கு போய் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனாலும் இப்ப கூட தங்கச்சிங்களை நல்லா படிக்க வச்சு வரதட்சணை கொடுக்காம நல்ல மாப்பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்றதுல ஹீரோ உறுதியா இருப்பாரு. அதுக்காக அவரு ரொம்ப கடுமையா உழைக்க வேற செய்வாரு. அப்புறம் ரெண்டாவது தங்கச்சிக்கும் அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஒரு மாப்பிள்ளை, அவனுக்கும் நல்லபடியா கொஞ்ச நாள்லயே கல்யாணமும் முடிஞ்சிடும். மத்த ரெண்டு தங்கச்சிங்களும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம மூணாவது தங்கச்சி இருக்கால, அவ வக்கீல் ஆயிடுவா. கூட படிச்ச ஒரு பையனை கூட லவ் பண்றேன்னு அண்ணன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவா. அதுக்கு அண்ணனும் ஓகே சொல்லிடுவாரு. வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பையன் வீட்லயும் ஓகே சொல்லிடுவாங்க. அப்புறம் 12 வருஷம் கழிச்சு ஹீரோவோட மூத்த தங்கச்சி வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருப்பா இல்லையா, அதுக்காக கேஸ் போட்டு அந்த மாப்பிள்ளையோட மொத்த குடும்பத்தையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாங்க நம்ம ஹீரோவோட குடும்பம். வாதாடுறது நம்ம ஹீரோவோட மூணாவது தங்கச்சி தான். இதுல அவங்களுக்கு தண்டனை வேற கிடைச்சிரும். அக்கா சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் வக்கீல் தங்கச்சியும் அவ காதலிச்ச பையனும் அண்ணன் தலைமையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணமும் பண்ணிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு அவங்க வெளியே வரும்போது கடைசி தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ ஏற்கனவே போலீஸ் செலக்ஷன்ல செலக்ட் ஆகி ட்ரைனிங் எல்லாம் போயிருப்பா. இப்ப அவளும் வேலை கிடைச்சு அண்ணன் முன்னாடி வந்து நிப்பா போலீஸ் யூனிஃபார்ம்ல ஜம்முன்னு. கூடவே அவ லவ் பண்ற போலீஸ் பையனையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. அண்ணனுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே தங்கச்சிங்க 3 பேரையும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. வரதட்சணை கொடுக்காம அவங்க 3 பேத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவாரு. அனாதையா தன்னந்தனியா நின்ன நம்ம ஹீரோவை வளர்த்தெடுத்த அந்த அம்மா இறந்து போகும்போது அவங்களுக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை நம்ம ஹீரோ நிறைவேற்றி முடிக்கும் போது அவருக்கு வயசு 60. இப்போதான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க முன்னாடி ஒரு ஷெர்வானி தச்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அப்பவே அதை தச்சு 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கெல்லாம் எனக்கு தெரியல. அதை போட்டு ஜம்முன்னு வந்து நிப்பாரு. தலைமுடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சு போச்சு. தங்கச்சிங்க 3 பேரும் அண்ணனோட மாப்பிள்ளை ஊர்வலத்துக்காக மேலம் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஊர்வலமா போவாருங்க. இவங்க 2 பேரோட கல்யாணத்தை அந்த ஏரியாவே கொண்டாடும். அப்பதான் போற வழியில ஏதோ ஒரு இடத்துல இறந்து போன மூத்த தங்கச்சி இருக்க மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தோணும். அப்புறம் ஒரு வழியா ஹீரோயினோட வீட்டு முன்னாடியும் போய் நின்றுவாங்க. மாப்பிள்ளை ஊர்வலம் வந்ததுனால அவங்கள வரவேற்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா கூட ஓடி வந்துட்டு இருப்பாரு சந்தோஷத்துல. அவருக்கும் கூட கொஞ்சம் ரொம்பவே வயசாயிடுச்சு. ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக பால்கனிக்கு ஓடி வருவாங்க. எத்தனை வருஷம் காத்திருப்பு. 2 பேரும் மாறி மாறி ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் 2 பேருக்குமே. அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோயினுக்கு கோல் கப்பா கொடுப்பார் இல்லையா, அதை சைகை பண்ணி காமிச்சிட்டு இருப்பாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிப்பாங்க. இப்படிதாங்க பல வருஷமா காத்திருந்து எல்லா கடமையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தா கூட இந்த படத்தை முடிக்கும் போது நம்ம இந்திய நாட்டுல ஒவ்வொரு நாளும் 20 பொண்ணுங்க வரதட்சணை கொடுமையால செத்து போறாங்கன்ற அந்த புள்ளி விவரத்தை சொல்லிதான் இந்த படத்தை முடிப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் இந்த மாதிரியான சூப்பர் படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.